சார், டிஎம்கே எம்பிக்களும் அவங்க அலையன்ஸ் பார்ட்டியோட எம்பிக்களும் சமீப காலமா நடந்த அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ண ஜட்ஜ் மேல இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண போறதா சொல்றாங்களே, அப்படின்னா என்னது சார்? ஃபர்ஸ்ட், இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அதோட எளிமையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீதிபதியை அவரோட போஸ்டிங்ல இருந்து ரிமூவ் பண்றது. இதை சட்டப்படி எப்படி நடைமுறைப்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 124 கிளாஸ் 4 படியும் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் படியும் இதை நடைமுறைப்படுத்துவாங்க. இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அதை எப்போ கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதி அவரோட மிஸ்பிஹேவியருக்காகவும் இல்லைனா அவரோட பிசிக்கல் இல்லைனா மென்டல் இன்கேப்பபிலிட்டிக்காகவும் கொண்டு வரலாம். இப்போ இந்த இஷ்யூவை நம்ம எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டேன்னா, அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சி அந்த நீதிபதி மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு மதம் சார்ந்து அவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வழங்கிட்டாரு. அதனால ஒரு கம்யூனல் டென்ஷன், அதாவது 2 மதத்தினருக்கிடையே ஒரு பதட்டம் உண்டாகுது. அதனால அந்த ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த இம்பீச்மெண்ட் மோஷன், அதாவது இந்த ப்ரொபோசலை பார்லிமெண்ட்ல கொண்டு வரதுக்கு குறைஞ்சது லோக்சபால 100 எம்பிக்களோட ஆதரவு வேணும். அதே மாதிரி ராஜ்யசபால குறைஞ்சது 50 எம்பிக்களோட ஆதரவாவது வேணும். இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரப்போ அந்த பார்லிமெண்ட்ல உள்ள ஸ்பீக்கர் அதை அக்செப்டும் பண்ணலாம், இல்ல ரிஜெக்டும் பண்ணலாம். இப்போ இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்றாரு, அதாவது எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, செக்ஷன் 3 ஆஃப் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் படி ஒரு கமிட்டியை உருவாக்குவார். அந்த கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் பிளஸ் ஒரு எமினன்ட் ஜூரிஸ், அதாவது ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டையும் அந்த ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி செக்ஷன் 4 ஆஃப் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் படி அந்த ரிப்போர்ட்டை அந்த ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்லையும் அந்த நீதிபதி தவறு செஞ்சிருக்காருன்னு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த பார்லிமெண்ட்ல டிபேட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ அந்த நீதிபதியை பதவியிலிருந்து எடுக்கிறதுக்கு லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி குறைஞ்சது 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஓட் பண்ணணும். அதுவும் சாத்தியமாகுதுங்கிற பட்சத்துல அந்த சேம் செஷன்ல இந்த ஓட்டிங்ஸை பிரசிடென்ட்டை பிரசன்ட் பண்ணி அவரோட ஆர்டர் மூலியமா இந்த நீதிபதியை அவர் பதவியில இருந்து எடுத்துருவாங்க.